بسم الله الرحمن الرحيم. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய அருட்பெரும் கிருபையினால் அவன் மீது விதியாக்கிய இந்த ஜும்மாவை அல்லாஹுடைய தூதர் காட்டித்தந்த வழியின் அடிப்படையிலே நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்திலே தற்போதைய கால சூழ்நிலையை கவனத்திலே கொண்டு அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வாழ்நாட்களிலே ஒரு முறை சென்று வந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மெஹ்ராஜ் என்ற அந்த விண்ணுலக பயணத்தை குறித்து அதில் நடைபெற்ற அந்த காட்சிகளை எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு இன்றைய தினத்தில் நாம் கொண்டு வர இருக்கிறோம். உலகத்திலே பொதுவாகவே எந்த ஒரு வரலாறுகளை நாம் எடுத்துக்கொண்டாலும், எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரத்தில் உச்சத்திலே வாழ்ந்த புரட்சியாளர்களுடைய வரலாறுகளை நாம் படித்தாலும் ஒரு கட்டத்திலே அந்த வரலாறுகள் தொய்வை ஏற்படுத்திவிடும். கொஞ்ச காலத்திலே அது போர் அடிக்கக்கூடிய ஒரு வரலாகத்தான் அனைத்து வரலாறுகளுமே மாறக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட இந்த மெஹ்ராஜ் என்ற அந்த விண்ணுலக பயண அந்த வரலாறு என்பது அதை படிக்க படிக்க நிமிடத்திற்கு நிமிடம் நொடிக்கு நொடி நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் எகிர வைக்கக்கூடிய அளவிற்கு, நம்மை ஆச்சரியத்திலே ஆழ்த்தக்கூடிய அளவிற்கு பல சம்பவங்களை சேர்த்ததாக இந்த வரலாறு அமைய பெற்றிருப்பதை பார்க்கிறோம். பொதுவாகவே அல்லாஹுடைய தூதருடைய வரலாறுகள் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு தொய்வை ஏற்படுத்தப் போவதில்லை. குறிப்பாக இந்த மெஹ்ராஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரலாறு, அதிலே நடைபெறக்கூடிய அந்த சம்பவங்கள், அந்த காட்சிகளை எல்லாம் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது நம்மை பிரமிக்க வைக்கக்கூடிய வகையிலே அந்த வரலாறு அமைய பெற்றிருக்கிறது. அப்படி என்ன வரலாறு? இந்த மெஹ்ராஜ் என்ற வரலாற்றிற்காக, அந்த பயணத்தை மேற்கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். ஜிப்ரீல் என்ற வானவர் மக்க தேசத்திலே வந்து அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார்கள். சந்தித்து அல்லாஹுடைய தூதரை அந்த ஜம்ஜம் என்ற கிணற்றிற்கு அருகாமையிலே அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். ஏன்னா விண்ணுலக பயணம் மேற்கொள்ள போறாங்க. அது சாதாரண ஒரு பயணம் கிடையாது. நம்மை போன்ற மனிதர்கள் எளிதிலே கடந்துவிடக்கூடிய பயணம் அல்ல. சாதாரணமாக நம்ம இங்கிருந்து நம்ம பறக்கக்கூடிய ஃப்ளைட் எடுத்துக்கொண்டால் கூட இன்றைய விஞ்ஞானம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒரு 30,000 ஃபீட் ஹைட்ல பறக்கிறோம், நம்முடைய இதயம் சுருங்குகிறது, நம்ம ஹார்ட் இருக்கு அப்படி ஸ்ரிங்க் ஆகுதுங்கிறான். ஆனால் விண்ணுலக பயணம் என்பது அப்படிப்பட்டதா? 7 வானங்களையும் கடந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பயணத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், தயார்படுத்த வேண்டும். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அல்லாஹுடைய தூதரை ஜம்ஜம் கிணற்றிற்கு அருகாமையிலே கூட்டி செல்கிறார்கள். அங்கே சென்று அவர்களுடைய இதயம் அந்த நெஞ்சு பகுதியில் இருந்து அடிவயிறு வரைக்கும் பிளக்கப்படுகிறது. பிளந்து உள்ளே இருந்த பார்ட்ஸை எல்லாம் கலட்டி மாடிஃபிகேஷன் பண்றாங்க. ஏன்னா விண்ணுலக பயணம் போகணும், அதற்கு அந்த உடல் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதருடைய இதயம் அவர்கள் கரங்களால் வெளியே எடுக்கப்படுகிறது. ஜம்ஜம் நீரை கொன்று அவருடைய குடல் பகுதி, வயிற்று பகுதி எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கரத்தாலேயே அல்லாஹுடைய தூதருடைய இதயத்தை கையில எடுத்து ஜம்ஜம் நீரால் கழுவுகிறார்கள். இன்றைக்கு ஹார்ட் பிளான்டேஷன்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணம். அதற்கு முன்னோடி யார்? அதற்கு அடித்தளமிட்டது யார்? இந்த வரலாறு இல்லையா? அல்லாஹுடைய தூதருடைய ஹார்ட்டை தனியா எடுத்து அதை ஜம்ஜம் நீரால் சுற்றப்படுத்தி இந்த வரலாறுகள்லாம் புகாரி முஸ்லிம்கள்ல தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. அப்படி கழுவிட்டு உள்ள வந்து திரும்ப பொருத்தப்படுகிறது. பொருத்தப்பட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னிடம் ஒரு தங்க தட்டு ஒன்று கொண்டு வரப்பட்டது, அதில் ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது, அதில் முழுவதுமாக இறை நம்பிக்கையும் ஹிக்மத் என்ற ஞானத்தையும் அல்லாஹ் நிரப்பி வைத்திருந்தான். அந்த நுண்ணறிவை அதில் நிரப்பி வைத்திருந்தான். அந்த பாத்திரத்தில் உள்ள அதை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய இதயம் முழுவதும் நிரப்பினார்கள். அல்லாஹுடைய இறை நம்பிக்கையை கொண்டும் அல்லாஹுடைய நுண்ணறிவாக இருக்கக்கூடிய அந்த ஹிக்மத் என்ற ஞானத்தை கொண்டும் எனது உள்ளம் நிரப்பப்பட்டு மீண்டும் தைக்கப்பட்டு மூடப்பட்டது. மூடப்பட்ட உடனேயே இன்றைய அடுத்த கட்டம்
ஏனால் என்ன அடுத்து எங்க போறாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க. இஸ்லாமியர்களுடைய ஆரம்ப காலத்து கிப்லாவாக திகழப்பட்ட காபாவிற்கு முன்பதாக நமக்கு எது கிப்லா? மஸ்ஜிதுல் அக்ஸா என்று ஜெருசலத்திலே இன்றைக்கு அமைய பெற்றிருக்கிற அதுதான் நமக்கு ஆரம்ப கிப்லாவாக இருந்தது. அந்த பைத்துல் முகதஸ் என்ற பள்ளிக்கு புறப்படுவதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்தி விட்டு அதற்கு வாகனம் ஒன்று தேவை. சும்மா பயணம் பயன்பட முடியாது. பைத்துல் முகதஸுக்கு போகணும், 7 வானங்களை கடக்க வேண்டும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதற்கு ஒரு வாகனம் தேவை. அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாகனம் என்ன? புராக் என்ற ஒரு வாகனத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்குகிறான் பயணத்திற்காக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் பயணம் படுவதற்காக புராக் என்ற வாகனத்தை கொடுக்கிறான். உலகத்தினுடைய அறிவை கொண்டு நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற எந்த வாகனத்தை கொண்டாவது அந்த மிஹ்ராஜ் என்ற பயணத்தை அடைந்து விட முடியுமா? இல்லை விண்ணுலகத்தை தான் அடைந்து விட்டு அவ்வளவு எளிதாக திரும்பிவிட முடியுமா? ஏனால் நாம் ஹதீஸ்களிலே படிக்கிறோம், இந்த மிஹ்ராஜ் என்ற வரலாறு நடைபெற்றதற்கான கால அளவு ஒரு இரவிலே நடந்து முடிந்தது என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரே இரவிலே அல்லாஹுடைய தூதர் 7 வானங்களையும் கடந்து அல்லாஹுவை சந்தித்து நபிமார்களோடு உறவாடி அவர்கள் அங்கு பல காட்சிகளை, சொர்க்கத்தை கண்டு நரகத்தை கண்டு பல செய்திகளை எல்லாம் உள்வாங்கி விட்டு அவர்கள் திரும்பி மக்க தேசத்திற்கு வந்து அடைவதற்கான கால அவகாசம் ஒரே ஒரு இரவு. ஒரு இரவுல சாத்தியம். அப்படிப்பட்ட வாகனம் இருக்கிறதா? அன்றைக்கு சொன்னால் யாரும் நம்பியிருக்க. இன்னைக்கு கூட நமக்கு நம்புவதற்கு ஒரு கட்டுக்கதை போல உங்களுக்கு தெரியலாம். அதெல்லாம் சாத்தியமா? மிஹ்ராஜ் என்ற பயணம் எல்லாம் ஒரு இரவுல வானத்திற்கு அளவுக்கு 7 வானத்திற்கு அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போயிருப்பாங்களா என்று நம் சமூக மக்களே கூட கேள்வி எழுப்பலாம். அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வஹி உடனுக்குடன் அது நமக்கு கிடைக்கிறது என்று நாம் நம்பக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து தூதர் வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் வஹி செய்தி அனுப்புகிறான். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜிப்ரீல் வானத்திலிருந்து டிராவல் பண்ணி வருவதற்கு 300 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருவாரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து தான் அந்த அல்லாஹ் சொன்ன வஹியை கொண்டு வந்து சேர்ப்பார் நம்புறோமா? இல்ல அடுத்த செகண்ட்ல வந்து நின்று கொடுப்பாரு நம்புறோமா? அடுத்த செகண்ட்ல வராருங்கிறத நம்புறோம். அங்கிருந்து வரக்கூடிய வஹி என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்போது வருகிறது? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துடுறாங்கல்ல. அப்ப அதை நம்பக்கூடிய நாம் மிஹ்ராஜ் என்ற பயணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொண்டார்கள் என்பதை நமக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. இதற்கு நாம் இன்றைய சமகாலத்திலே வாழ்ந்த பல மேதாவிகளுடைய கூற்றை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும். பொதுவாகவே முஸ்லிம்களுக்கு ஆதாரம் தேவையில்லை என்று சொன்னாலும் புரிந்து கொள்வதற்காக ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரியை நீங்க எடுங்க. ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி எப்போது வெளியானது? 1905ஆம் ஆண்டு வெளியான ஒரு ரிலேட்டிவிட்டி தியரி. அந்த ரிலேட்டிவிட்டி தியரியில் ஐன்ஸ்டீன் என்ன சொல்ல வருகிறார்? லைட்டினுடைய ஸ்பீடை சொல்ல வருகிறார். உலகத்திலேயே பல ஸ்பீடு இருக்கு, பல விஷயங்கள் பல ஸ்பீட்ல போகும், பல வேகத்திலே அது நகரும். ஆனால் அந்த லைட்டோடைய ஸ்பீடுக்கு ஈக்குவலாக வேற எந்த ஸ்பீடுமே உலகத்தில் கிடையாது என்று சொல்லி ஐன்ஸ்டீன் சொல்கிறார். உதாரணத்திற்கு உங்களுக்கு புரிய வேண்டும் உதாரணம் சொன்னா, 30 வயதுடைய ஒரு 2 நபர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிருவோம். 2 பேரும் விண்வெளிக்கு சென்று விட்டு வர வேண்டும். ஒருவர் சாதாரண ஒன்னுல செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வரணும். ஒருவர் சாதாரணமாக இருக்கக்கூடிய விண்கலங்களை கொண்டு பயணித்து சொன்னால் போவதற்கு 3 வருடம், வருவதற்கு 3 வருடம் ஆகிவிடும். அதே இந்த லைட்னிங் ஸ்பீட்ல அவர் டிராவல் பண்றார் என்று சொன்னா அது காலத்தையே மாற்றிவிடும் என்கிறார் ஐன்ஸ்டீன். ஏன்? இவர் போயிட்டு வருவாரு, வரப்போகும்போது அவருக்கு 36 வயசு. லைட்னிங் ஸ்பீட்ல போயிட்டு வருவாரு, அவருக்கு போயிட்டு வரும்போது 30 வயசுல தான் இருப்பார். அது காலத்தையே மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ஐன்ஸ்டீன் என்ன செய்கிறார்? அந்த ஆய்வையே அந்த லைட்டிங் உடைய ஸ்பீடை அவர் மென்ஷன் பண்றாரு. ஜஸ்ட் a flash of the lightning. நம்ம பார்க்கக்கூடிய ஃபிளாஷ் இருக்குல்ல, லைட்னிங் உடைய ஃபிளாஷ், அதாவது வானத்தில் தெரியக்கூடிய அந்த கோடு தெரியும் மின்னல் வெட்டும் போது, அதோடைய ஸ்பீடு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த டிராவல் 300 கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 300 கிலோமீட்டர். ஒரு வெட்டுனா 300 கிலோமீட்டர்ல போய் நிற்கும் ஒரு செகண்டுக்கு. 2 செகண்டுக்கு 600 கிலோமீட்டர் டிராவல். அது லைட்னிங். இந்த லைட்னிங் ஸ்பீடோடைய அந்த ரிவர்சல் கோர் இருக்கு பாருங்க, அது அடிச்சு வர ஃபிளாஷ் இருக்கு பாருங்க. நம்ம வீட்டை ஜன்னலை சாத்தினா ஜன்னல் வழியா விண்டோ வழியா நமக்கு ஒரு வெளிச்சம் ஃபிளாஷ் ஆகும். அது லைட்னிங் கிடையாது. லைட்னிங்கிறது லைன் லைனா தெரியும். அதோடைய அந்த ஃபிளாஷ் இருக்கு பாருங்க, அந்த ஃபிளாஷ் டிராவல் பண்ணக்கூடிய ஸ்பீடை பத்தி சொல்ல போடுவது 2.2 மில்லியன் கிலோமீட்டர் பெர் ஹவர். அது செகண்ட்ல கால்குலேட் பண்ண முடியாது. அதோடைய ஸ்பீடு மட்டும் அவ்வளவு ஸ்பீடாக இருக்கும் என்று லைட்னிங் உடைய ஸ்பீடு சொல்லுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த ரிலேட்டிவிட்டி தியரியை நீங்கள் கொண்டு போய் வைங்க. ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய ரிலேட்டிவிட்டி தியரியை வச்சு அங்க கால்குலேட் பண்ணுங்க. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாகனத்தின் பெயரை கொண்டே நாம் கண்டுபிடித்து விடலாம் அந்த வாகனத்தினுடைய வேகம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்று. ஏன்? புராக் என்ற வாகனத்தை கொடுக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது. அது கோவேரி கழுதையை போன்று சிறியதாகவும் இல்லை, குதிரைகளை போன்று பெரியதாகவும் இல்லை, இரண்டிற்கும் நடுப்பட்ட வகையிலான ஒரு வெள்ளை நிறத்து பிராணி தான் அந்த புராக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாகனமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் டிராவல் பண்றதுக்கு. அந்த வாகனத்துடைய பேர் புராக். அரபியில புராக் என்றால்
தமிழுடைய அர்த்தம் என்ன? மின்னல் என்று பொருள். மின்னல் வேகத்திலே செல்லக்கூடிய வாகனம். அந்த வாகனத்தை பற்றி மேலும் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அதோடைய டிராவலுடைய ஸ்பீடு கெப்பாசிட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து வாகனத்தை பார்க்கிறோம், நம்முடைய கண்கள் அந்த வாகனத்தினுடைய அந்த பிராணியினுடைய கண்கள் எட்டக்கூடிய தூரம் வரைக்கும் அது ஒரு அடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொன்னா, ஒரு ஜம்ப் பண்ணுச்சுன்னு சொன்னா, அது ஒரு செகண்ட்ல பண்ணக்கூடிய ஜம்போடைய தூரம் எவ்வளவு, அதோடைய கண்களுக்கு எவ்வளவு தூரம் எட்டுதோ. இங்க இருந்து நம்ம பார்க்கிறோம், இந்த செவர் தான் நம்ம டார்கெட்னா செவர் தான் கண்கள் எட்டுற தூரம். வெளியே நின்று ஓபன் ஸ்பேஸ்ல பார்த்தோன்னா வானம் தெரிகிறதுன்னு சொன்னால், அந்த ஒரு ஸ்டெப் என்பது அந்த வானத்தின் அளவிற்கு இருக்கக்கூடிய புராக் என்ற அந்த வாகனத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அதுல டிராவல் பண்ணி என்ன செய்யறாங்க? இஸ்லாமியர்களுடைய முதல் கிப்லாவாக திகழப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற அந்த பள்ளிக்கு என்ன செய்யறாங்க? ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு அவர்கள் செல்கிறார்கள். சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மற்ற நபிமார்கள் எல்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்களே வெஹிக்கிள, அந்த வெஹிக்கிளோடு அவங்களுடைய அந்த பிராணியையும் அந்த வண்டியையும் அவங்க கட்டிவிட்டு பள்ளிக்குள்ளே நுழைகிறார்கள். பைத்துல் முகத்தஸிற்குள்ளே நுழைகிறார்கள். நுழைந்தால் பல நபிமார்கள் அங்கே திரட்டப்பட்டு இருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸுக்குள்ள இருக்கிறாங்க. ஈசா நபி இருக்கிறாங்க, மூசா நபி இருக்கிறாங்க, இப்படி பல நபிமார்கள் அங்கே திரட்டப்பட்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் போன நேரத்தில் ஒரு வக்து வந்து விடுகிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நானே தலைமையேற்று மற்ற நபிமார்களுக்கு அங்கே 2 ரக்காத்துகள் தொழுகை நடத்தினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு எப்படி பெரிய ஆச்சரியம் பாருங்க. மிஹ்ராஜ் பயணம் என்பது இங்க என்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன செய்றாங்க? மக்காவிலிருந்து ஜெருசலத்திற்கு சென்று விட்டார்கள், பைத்துல் முகத்தஸில் நுழைகிறார்கள். போன காட்சி என்ன? பல நபிமார்களுடைய வாகனங்கள் கட்டி வாசலில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதோட பார்க் பண்ணிட்டு உள்ள போன நபிமார்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தலைமையேற்று அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்திவிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் விண்ணுலக பயணத்திற்கு ஆயத்தமாக போகிறோம், அங்கே செல்ல போகிறோம் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பாத்திரத்திலே என்ன செய்யப்படுகிறது? ஒரு விஷயங்கள், சில உணவுகள் கொண்டு வரப்படுகிறது. 2 பாத்திரம் இருக்கிறது. ஒண்ணுல மது இருக்கிறது, இன்னொன்னுல பால் இருக்கிறது. 2ஐயும் கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுத்து, ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை எடுத்து அருந்துகிறார்கள், மதுவை புறக்கணிக்கிறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இயற்கையை தேர்வு செய்து விட்டீர்கள். நீங்க தேர்வு செஞ்சிருக்கீங்க, பால் இயற்கையை தேர்வு செஞ்சிட்டீங்க. நீங்க மட்டும் மாத்தி மதுவை எடுத்து நீங்கள் பருந்தி இருந்தால், அருகி இருந்தால், உங்களுடைய ஒட்டுமொத்த உம்மத்தும் அழிந்து நாசமாக போயிருக்கும், எல்லாம் வழி தவறி போயிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம் நம்ம தலைவர்களை நம்பி அனுப்பினா சரக்கு எடுத்து நம்மளை காலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பாலை அருந்தி ஒட்டுமொத்த சமூகத்தினுள் வழி தவறுவதில் இருந்து நம்மை பாதுகாத்தார்கள். பாதுகாத்து விட்டு அங்கிருந்து விண்ணுலக பயணத்திற்கு மேற்கொள்கிறார்கள். பயணம் புறப்படுகிறது. அடுத்த செகண்ட்ல அங்க போய் நிக்கிறாங்க. முதல் வானத்தில் ரீச் ஆனவன உள்ள விட்டுருவாங்கன்னா அல்லாஹ்வுடைய செக்யூரிட்டி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. திறந்து அது கதவுலாம் இருக்கும், திறந்து தான் உள்ள அனுமதி கிடைக்குமே தவிர நீங்க போய் முட்டிக்கிட்டு தான் திரும்ப முடியும். உள்ள போறாங்க. உள்ள போன உடனே அனுமதி அங்கே மறுக்கப்படுகிறது. அங்கே இருக்க மலக்கு காவலாளர்கள் கேட்கிறார்கள், யார் வந்திருப்பது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உங்க கூட ஒரு ஆளை கூட்டி வந்திருக்கிறீங்களா? அவர் யார்? நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நான் அழைத்து வந்திருக்கிறேன். உங்க இடத்துல பெர்மிஷன் இருக்கிறதா? இங்க இமிகிரேஷன்ல கேட்கறாங்கல்ல, விசா பாஸ்போர்ட் அப்படின்னு கேட்கறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன கேட்கறாங்கன்னா, அங்க அவ்வளவு விஷயங்கள் கேட்கப்படுகிறது. கேட்கப்பட்ட உடனே எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் அல்லாஹ்வுடைய தூதரை நான் அழைத்து வந்திருக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, முதல் வானம் திறக்கப்படுகிறது. முதல் வானத்திற்குள்ளே அல்லாஹ்வுடைய தூதர் என்ட்ரியை கொடுக்கிறாங்க. அங்கே ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அங்கே என்ட்ரியே அல்லாஹ்வுடைய தூதருக்கு முகமன் கூறி, மருகபன் கூறி, அல்லாஹ்வுடைய தூதரே வருக வருக, சாலிகான நல்ல அடியாரே நீங்கள் வருக வருக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரெட் கார்பெட்ல மாதிரி ஒரு வரவேற்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளே செல்கிறார்கள். சென்ற உடனே ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அவர் வலதுபுறம் திரும்பி சிரித்துக் கொண்டிருக்கிறார். சில நேரம் இடதுபுறம் திரும்பி அழுது கொண்டிருக்கிறார். அதை பார்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் யார் இவர் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறாங்க. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த அபுல் பசர், மனித குலத்திற்கெல்லாம் தந்தை அவர்தான். யாருக்கு தெரியல? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியல. அவர் ஆதம்ங்கிற விஷயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நாம என்ன மக்கள் எப்ப நம்புறாங்க? அவுலியாக்களுக்கெல்லாம் தெரியும், முஃப்திகளுக்கெல்லாம் தெரியும், சேகுமார்கள் எல்லாம் கணித்து விடுவார்கள், எதிர்காலத்தை அவர்கள் கணித்து அதன்படி நடந்து விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய நம்பக்கூடிய சமூகமாக நம் சமூகம் மாறி இருக்கக்கூடிய வேளையிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அறிவை அல்லாஹ் கொடுக்கல. ஜிப்ரீல்கிட்ட கேட்கிறார்கள், யார் அந்த மனிதர்? ஆதம், அந்த அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தை. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரே வருக வருக, சாலிகான நல்ல அடியாரே வருக, சாலிகான என்னுடைய மகனே வருக.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாசகம். வேற எந்த நபியும் இந்த வாசத்தை, இப்ராஹிம் நபியை தவிர இந்த 2 நபி மட்டும்தான் இந்த வாசத்தை பயன்படுத்துவாங்க. நபியே நீங்கள் வருக என்று சொல்லி. ஏன் அழுகிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் வலதுபுறம் திரும்புகிறார்கள். அங்கே பார்த்து அவருடைய உம்மத்திலே பல பேர் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள். அதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், சிரிக்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். இடதுபுறத்தில் திரும்புகிறார்கள். அவருடைய சமூகத்திலே பல நபர்கள் நரகத்திலே கண்டு புரண்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து அவர்கள் அழுகிறார்கள் என்ற செய்தியை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலிருந்து அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறுகிறார்கள். இப்படி பெற்றவுடனே அடுத்த வானத்திற்கு செல்கிறார்கள். 2வது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செகண்ட் வானத்திலே அதே ஃபார்மாலிட்டி தான். உள்ள நுழைகிறார்கள். அனுமதி மறுக்கப்படுகிறது. வந்திருப்பது யார் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டி வந்திருக்கிறான், அந்த ஜிப்ரீல் வந்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் பெர்மிஷன் வாங்கி தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெரிஃபை பண்ணிட்டு அடுத்த 2வது வானத்துக்குள்ளே அவர்களுக்கு என்ட்ரி கிடைக்கிறது. 2வது வானத்தில் சொல்லி நபிமார்களை சந்திக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு மணியாக அப்படியே ஒவ்வொரு வானமாக அவர்களுக்கு என்ன செய்றாங்க, பெர்மிஷன் வாங்கி உள்ள போறாங்க. 6வது வானத்திற்கு செல்கிறார்கள். 6வது வானத்திலே மூசா நபி அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க. மூசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துவிட்டு வருக வருக என்று எல்லா நபிமார்களை போன்ற சாலிகான நபியே வருக என்று சொல்லி வரவேற்று விட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துட்டு அழுகுறாங்க. கண்கள் கலங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மூசா நபிட்ட கேட்கிறாங்க, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்ட உடனே மூசா நபி சொல்கிறார்கள், உங்களுடைய சமூகத்திலே பல பேர் சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். லாங் பீரியட் மூசா நபியுடைய சமூகம் வாழ்ந்தது. மூசா நபியுடைய காலம் குறுகிய காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகும் 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை, அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தை நம்ம கடைபிடிக்கிறனால நம்ம சமூகத்தில் அதிகமான மக்கள் என்ன செய்வாங்க, பெர்சன்டேஜில் கம்மியாக இருந்தாலும் மக்களுடைய கூட்டத்தில் அதிகமான மக்கள் நம்ம நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்போம். அப்போ அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தில் அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்க, நரகத்தில் இருக்கிறாங்க, அதை நினைத்து அழுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவங்களோட பல விஷயங்களை கலந்து உரையாடி விட்டு அடுத்த வானத்துக்கு போகிறாங்க. போயிட்டு ரிட்டர்னில் வரக்கூடிய சம்பவத்தையும் பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிட்டர்ன் வரப்போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போகலான்னு உள்ள வரப்போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன அல்லாஹ் சொன்னான்னு கேட்கிற போது அல்லாஹ் எனக்கு 50 நேர வக்து தொழுகை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 50 வக்து தொழுகையா, அதெல்லாம் உங்க சமூக மக்களால் முடியவே முடியாது, ஒருத்தவனும் தொழுவ மாட்டான், என்ன செய்யுங்க, போய் அல்லாஹ்விடத்தில் பேசி கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க என்று திருப்பி அனுப்பி விடுறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி அல்லாஹ்ட்ட போறாங்க. திருப்பி குறைச்சிட்டு திருப்பி வராங்க. திருப்பி எண்ணிக்கை குறைக்கப்பட்டு விட்டது என்று சொல்றாங்க. 2வது இதெல்லாம் பத்தாது, தரவே மாட்டாங்க, போயிருங்க. அடுத்து திருப்பி போறாங்க. 3வது டைம் போறாங்க. 3வது அட்டெம்ப்ட் போறாங்க. 3வது அட்டெம்ப்ட் போயிட்டு குறைத்து விட்டு வருகிறார்கள். குறைத்து விட்டு வந்த உடனே இதுவும் பத்தாது, அல்லாஹ்விட திரும்பி போயிருங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. 4வது அட்டெம்ப்ட் போய் அல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க. அல்லாஹ் 5 வக்து தொழுகையாக ஆக்கிவிட்டு இதுல இருந்து நான் மாறப்போவதில்லைன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், ரசூலுல்லாஹ் அனுப்பிட்டான். அனுப்பின உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்ப மட்டும் சும்மா இருந்தாங்களா, இல்ல 5 வக்தே உங்க சமூகத்துக்குலாம் ஆகாது, அதையும் போய் குறைச்சிட்டு வாங்க என்று சொல்லி 5 வக்து தொழுகையும் போய் அல்லாஹ்ட்ட பேசி கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, இல்ல நான் என்னுடைய இறைவனிடத்தில் இதற்கு மேல் குறைப்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி அந்த 5 வக்து கடமையாக்கி குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற சில பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யோசிக்கிறோம், அப்படிதானே? அப்போ அந்த 5 வக்தோட தொழுகையோடு என்ன செய்யறாங்க, அப்புறம் வர்றாங்க. இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் மிஹ்ராஜுடைய படிப்பினையாக பல சம்பவங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள். அடுத்ததாக 7வது வானத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் செல்றாங்க. அங்கே அனுமதி மறுக்கப்பட்டு திரும்ப அனுமதி கொடுக்கப்படுகிறது. அங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். இப்ராஹிம் நபியும் சாலிகான நபியே வருக, சாலிகான என்னுடைய மகனே வருகன்னு சொல்றாங்க. ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் நபி மட்டும் மகனே வருக என்று சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து மனித குலத்திற்கும் தந்தை. அந்த வழியிலே பல்கி பெருகி வந்த இப்ராஹிம் நபியுடைய சந்ததியில் வந்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே அவர்களும் என்ன செய்யறாங்க, அவங்களோட சந்ததி தானே, இப்ராஹிமுடைய சந்ததியில 4 ஜெனரேஷனுக்கு அப்புறம் வந்தவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர். உடனே என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகனே வருக என்று சொல்லி 2 நபிமார்கள் மற்றும் மகன் என்ற அந்த சொல்லை போட்டு நபிகள் நாயகத்தை என்ன செய்யறாங்க, வரவேற்கிறார்கள். இப்ராஹிம் நபியோடு பல உரையாடல்களை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அங்கே இருந்து முடித்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடுத்ததாக கூட்டி செல்கிறார்கள். சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு இடத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டி செல்றாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டு பார்த்து ஆச்சரிய பிரமிப்பாக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த வண்ணங்கள், அந்த ஸ்பேஸ், அந்த மரங்கள், எல்லா ஆறுகள் எல்லாத்தையும் பார்த்து அதிசயத்தக்க வகையில் அப்படியே பிரமிச்சுட்டு நிற்போம், ஆச்சரியப்பட்டு அப்படி நிற்க, அது என்ன இது என்ன இது என்ன என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டு அறிந்து கொள்கிறார்கள். சிரத்துல் முன்தகாவில ஒரு மரம் இருக்கிறது, இலந்தை மரம், யானையுடைய காதுகளை போன்ற இலைகளை கொண்ட பிரம்மாண்டமான மரம் இருக்கிறது. ஆச்சரியப்படுறார். 4 ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிறது, என்ன ஆறு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். இந்த 2 ஆறுகள் சொர்க்கத்தை நோக்கி ஓடுகிறது, 2 ஆறுகள் பூமியை நோக்கி ஓடுகிறது என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிலளிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, சொர்க்கத்தில் நோக்கி ஓடுகிற ஆறுகள் என்னென்ன என்று கேட்கிறாங்க. சல்சபில் என்ற ஆறும் கௌசர் என்ற தடாகமும் சொர்க்கத்தை நோக்கி ஓடுகிறது. அந்த கௌசர் தடாகம் இருக்கிறதே அது உங்களுக்கான தடாகம்.
சொர்க்கத்தில் 2 ஆறு ஓடுது. சித்ரத்துல் முன்தகா என்ற பகுதியிலிருந்து சொர்க்கத்துக்குள்ளே 2 ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் ஒரு ஆடு கௌசர் தடாகம். ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய தடாகம் என்று பார்த்தால் ஹதீஸ்களில் நம்ம பார்க்கிறோம், நாளை மறுமையிலே ஒட்டுமொத்த மனிதகுலமும் எழுப்பப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல, அது கியாம நாள், தீர்ப்பு நாளினுடைய அந்த நாளிலே அந்த சூரியன் நம்முடைய தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். நிழலே இல்லாத ஒரு நாள், அல்லாஹ்வுடைய அர்ஸை தவிர வேறு நிழல் இல்லாத அந்த ஒரு நாளிலே சூரியன் நம்முடைய தலைக்கு அருகாமையில் 1 மைல் தூரத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கும், கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். நாம் நிற்கக்கூடிய பூமி எல்லாம் செம்புத்தரையாக, காப்பராக மாற்றப்பட்டிருக்கும். அப்ப காப்பர் வந்து அந்த ஹீட்டை ஈஸியா அப்சர்வ் பண்ணிடும். அப்ப கீழே இருந்து வெப்பம், மேலே இருந்து வெப்பம், மனிதர்கள் எல்லாம் வேர்வையிலே அப்படியே கொப்பளித்து நிலைந்தவர்களாக இருப்பார்கள், தாகத்தினால் திணறிக் கொண்டிருப்பார்கள். அப்போது அந்த தருணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய உம்மத்துகளிலே அவர்களை கடைபிடித்தவர்களுக்காக என்ன செய்வாங்க, அந்த கௌசர் என்ற தடாகத்தில் இருந்து நீர் வழங்குவார்கள். தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுப்பாங்க. அப்போ கூட அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவர்களை தடுக்காதீர்கள், என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் என்றும் சொல்வார்கள். அப்போ அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் சரியான முறையிலே பின்பற்றி வாழ்ந்து மரணத்தை தழுவி நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நீரில் இருந்து என்ன கிடைக்கும், குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கும். கௌசர் தடாகத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் பெர்மிஷன் மறுக்கப்பட்டு விடும், அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. அப்பேற்பட்ட அந்த கௌசர் தடாகம் இருக்கிறது. 2 ஆறு பூமியை நோக்கி ஓடுதுங்கிறாங்க. அது என்ன ஆறுன்னு கேட்கிறாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும் படிக்கும் போது, ஹதீஸ்களை அப்படியே புகாரில வாசிக்கும் போது, பூமியை நோக்கி ஓடக்கூடிய 2 ஆறுகள் என்னது, ஒன்று நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆச்சரியம், பிரமிப்பாக இருக்கிறது. 2 ஆறு சொர்க்கத்தில், சிதறத்துல் முன்தகா சொர்க்கத்தினுடைய பகுதியாக இருக்கிறது, ஓடி இருக்குது, கனெக்டிங் இருக்குது, பாயிண்ட் ஓகே. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் நதியும் நைல் நதியும் எப்படி பூமியை நோக்கி ஓடுகிறது, ஆச்சரியமாக இருக்கு. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் ஆன்சர் தெரியாது. அப்போ உலகத்திலே ஓடக்கூடிய யூப்ரட்டிஸ் நதி எங்க உள்ள நதி, நைல் நதி எங்க உள்ள நதி, சொர்க்கத்தில் இருந்து சிதறத்துல் முன்தகா என்ற பகுதியில் இருந்து அல்லாஹ் கனெக்ட் பண்ணி அந்த நதியை ஓடச் செய்திருக்கிறான். அப்படி பிரமிக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கிறாங்க. கேட்டு கேட்டு பிரமிப்பு மேல பிரமிப்பு, ஆச்சரியப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கம் காட்டப்படுகிறது, எட்டி பார்க்கிறார்கள், அங்கே அதிகமான நபர்களை, ஏழைகளை பார்க்கிறார்கள். நரகம் காண்பிக்கப்படுகிறது, அங்கே எட்டி பார்க்கிறார்கள், அங்கே அதிகமானவர்களை, பெண்களை பார்க்கிறார்கள். ஆச்சரியமா இருக்குது. சொர்க்கத்தில் அதிகமான நபர் ஏழைனா, அப்போ ஆப்போசிட்னா என்ன, பணக்காரன் ஃபுல்லா நரகத்தில் கிடக்கணும். இல்ல பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறாங்கன்னா ஆண்கள் அதிகமாக சொர்க்கத்தில் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது அப்படியே கான்ட்ராடிக்ட், முரண்பாடாக தெரிகிறது. ஆனால் அதிலே படிப்பினையும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை எட்டி பார்க்கிறார்கள். அதில் அதிகமான பணக்காரங்கள் இருக்கிறாங்க, செல்வந்தர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதிகமானவர்களாக ஏழைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் நம்முடைய சிந்தனையை அங்கே பயன்படுத்த வேண்டும். நாம் நம்முடைய வாழ்நாட்களிலே பல பேர் வந்து இந்த ஏகத்துவத்தை, இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக எண்ணற்ற துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள், பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள், பொருளாதாரத்தில் கூட பல இழப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்படி சில நேரங்களிலே அவர்களுடைய மருத்துவத்திற்கு, அவசர மருத்துவத்திற்கு கூட பணம் இல்லாத வகையிலே அடுத்தவரிடத்திலே கடன் பெற்றுத்தான் அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும், மருத்துவத்திற்கு செலவு செய்ய வேண்டும் வகையிலே எல்லாம் சில பேருடைய பொருளாதார நிலைமை மிக மிக பின்தங்கிய நிலையிலே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த சம்பவத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். என்னுடைய தூதர் மறுமையிலே கண்டார்கள், அதிகமான நபர்களை அல்லாஹ் ஏழைகளாகவே சொர்க்கத்திலே கண்டார்களே, அந்த ஏழையாக நான் இருந்துவிடக் கூடாதா என்று நாம் நினைக்கிற பொழுது, அடுத்தவன் நல்லா இருக்கிறானே, அடுத்தவன் நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறான், அந்த பொறாமையெல்லாம் அகன்று ஒரு சான்ஸ், ஒரு 50% சான்ஸ் இருக்கும். நான் ஏழையா இருக்கிறேன், மார்க்கத்தை கடைபிடிக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படல, நல்லா இருக்கிறவனை பார்த்து அவனுக்கு நான் கெடுதல் நினைக்கல. ஒருவேளை அல்லாஹ் பார்த்த ஏழையில நானும் ஒருத்தனை இருந்துட்டா, ஃபியூச்சர் தான் பார்த்துட்டு வராங்க அல்லாஹ்வுடைய தூதர். மறுமையில பார்க்குற அட்வான்ஸ்டான காட்சிகளை தான் அல்லாஹ் காமிக்கிறேன். நடக்க போறிய ஃபியூச்சரிஸ்டிக் காட்சியை தான் அங்கே அல்லாஹ் ஒளிபரப்பாக்குகிறான். அதை பார்த்துட்டு வந்து அல்லாஹ்வுடைய, அப்போ அந்த மாதிரியான படிப்பினைகள் என்ன செய்கிறது, இந்த மாதிரி மெஹராஜில் இருந்து நாம் எடுக்கக்கூடிய படிப்பினைகள் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அம்ர் என்ற ஒரு மனிதன் காண்பிக்கப்படுகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து செல்கிற பொழுது அந்த அம்ரு எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கைகளில் வந்து தன்னுடைய குடலை கையில வச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆச்சரியம், என்ன தன்னுடைய குடலை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இவன் இங்கிட்ட ரோமிங்கில் இருக்கிறானா, யார் இவன் என்று கேட்கிற பொழுது இவன் தான் அம்ரு. நம்ம கூட சொல்லுவோம்ல, குடலை உருவி மாலையா போட்டுருவோம்னா டைலாக் அடிப்போம், குடலை உருவி கையில் கொடுத்துருவோம்னு சொல்லுவோம். அதை மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னா, அம்ருக்கு குடலை உருவி கையில் கொடுத்துட்டான். அவர் பாட்டு கையில் குடலை வரைச்சிக்கிட்டு புலம்பி அழுது கொண்டு கஷ்டம் தாங்காமல் நடந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், யார் இவர் என்று கேட்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள், இவன் தான் அம்ரு என்று சொல்லப்படக்கூடியவன். மக்க தேசத்திலே முதலாக பிதஅத்தை உருவாக்கியவன் இவன் தான். அவன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றான். நேர்ச்சை என்ற ஒரு ஒட்டகத்தை நேர்ச்சை என்ற முறையை என்ன செய்யறான்,
முதலாக அறிமுகப்படுத்தியவனை இவன் தான். இந்த மிஹராஜினால பல பிதத்துகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பிதத்தை ஒழிப்பதற்கு வந்ததுதான் மிஹராஜ். அங்க பார்க்கிற காட்சி என்ன? மிஹராஜில் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிற காட்சி, அங்கே தன்னுடைய குடலால் அப்போ சிந்திக்க வேண்டும். இந்த மிஹராஜ் என்ற இந்த தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு இந்தோனேசியாலாம் ஹாலிடே, நம்ம ஊர்ல மொஹரத்துக்குலாம் ஹாலிடே வருவாங்கல்ல, இந்தியாவில் அந்த மாதிரி இன்னைக்கு இந்தோனேசியன் ஹாலிடே. ஏன் ஹாலிடேன்னு கேட்டீங்கன்னா, மொஹரம் இது மிஹராஜை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு அவர்களுடைய அறிவு ஒரு பிதத்தான காரியங்கள் அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனா பிதத்தை உண்டாக்க இது யார் சப்போர்ட் பண்றா? அந்த நாட்டோடைய இஸ்லாமிக் அசோசியேஷனா அது முன்னின்று ஆதரவு தெரிவிக்கிறது. பல ஆலிம்கள் நாமெல்லாம் யாரிடத்திலே சென்றால் மார்க்கத்தை கற்று நல்ல முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று ஆசை வைத்து அவர்களிடம் செல்கிறோமோ அந்த ஆலிம் பெருமக்களே இதற்கு ஆதரவு அளிக்கிறார்கள். மிஹராஜ் என்ற பெயரால் பல அனாச்சாரங்களை அரங்கேற்றுகிறார்கள். ஆனால் மிஹராஜ் பயணத்திலே அல்லாஹ் அதற்கு முடிவு கட்டுகிறான். எவன் முதல் பிதத்தை உருவாக்கினானோ, நேர்ச்சையை உருவாக்கினானோ, அவனுடைய குடலை உருவி அவன் கையில கொடுத்து அல்லாஹ் நட அப்படின்னு சொல்லி மாலை மறுமையிலே அந்த காட்சியை பார்க்கிறாங்க. இன்னும் சில நபர்களை பார்க்கிறார்கள். அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்புகளாக மாற்றப்பட்டு கூர்மையாக்கப்பட்டு தன்னுடைய முகங்களையும் நெஞ்சு புறங்களையும் அவர்கள் கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யார் இவர்கள், ஏன் இப்படி செய்கிறார் என்று சொன்னார். இவன் தான் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே பிறருடைய மாமிசத்தை உன்றவன், மனித மாமிசத்தை சாப்பிட்டவன், அடுத்தவருடைய மான மரியாதையிலே விளையாடியவன். அவனை பத்தி தெரியாது, எவனோ சொல்லி இருப்பான் அவதூறு, அதை போய் 10 பேர்ட்ட சொல்லி அவனை இழிவுபடுத்தியவன், அவனை அசிங்கப்படுத்தியவன், அவனுடைய மான மரியாதைக்கு பங்கம் விளைவித்தவன். அவனுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை நம்முடைய சாதாரண நகங்கள் கூட நமக்கு இங்க லேட்டா கன்னத்துல ஸ்கிராட்ச் பண்ணிட்டா அவ்வளவு எரிச்சல் ஏற்படுகிறதே. உங்களுடைய நம்முடைய நகங்கள் செம்புகளாக மாற்றப்பட்டு அது கூர்மையாக்க வரப்பட்டு அது கொண்டு நம்மை நாமே முகங்களையும் நெஞ்சுப்புறங்களையும் கிழித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேதனை இருக்கும் என்று சொன்னால், புறம் பேசக்கூடியவர்கள், அதை ரசித்து பேச ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது, மனிதன் தூங்கக்கூடிய நேரம் தவிர்த்து 8 மணி நேரம் தூங்குறானா, பேலன்ஸ் இருக்கிற 16 ஹவர்ஸ் 16 மணி நேரத்தில் அவன் பேசக்கூடிய பேச்சுகளிலே பாதி பேச்சு புறம்தான். ஆய்வு சொல்லுகிறது. டோட்டலா 16 மணி நேரம் தான் முழிச்சிருக்கிறான், 8 மணி நேரம் தூங்கிடுறான். அந்த 16 மணி நேரத்தில் பேசக்கூடிய பேச்சு ஃபுல்லா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, முதலாளியை பத்தி பேசுறது, முதலாளி தொழிலாளியை பத்தி திட்டுறது, அந்த பைத்தியக்காரன் இவன் திட்டுறது, இவன் வந்துட்டான் நம்மளை போட்டு வேலையை சாவடிப்பான் அவனை திட்டுறது, இப்படி குடும்பத்தில் பண்ணிட்டு வந்துட்டான், கடன் கேட்க வந்துட்டான்டா, இவன் வேற வேலை இல்லை அவனை திட்டுறது, இவனை திட்டுறது, அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான். பிசினஸ் பேசுறது போக, ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் பல நபர்களை சந்திக்கிறோம், பார்க்கிறோம், பேசுகிறோம், பிசினஸ்ல இன்வால்வ் ஆகுறோம், எல்லாமே நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாதி பேச்சு சிந்திச்சு பார்த்தா உண்மைதானே. பாதி பேச்சு என்னவா இருக்குது, எவனையாச்சும் பத்தி பேசிடுறோம். ஒரே இருக்கான் அந்த கலி அவன் இருப்பான், அவனை பத்தி 2 பேர் 4 பேர் சேர்ந்து இருப்பான், இவன் புதுசா சேர்ந்துட்டு நம்ம போட்டு தலைவலியை உண்டாக்குறாங்க, ஒன்றும் தெரியல, அவனை வச்சு நம்மகிட்ட மாட்டி விட்டுறாங்க, இப்படியாக பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம சிந்திச்சு பார்த்தா பாதி கரெக்டு தானே. ஆய்வு சொல்றது என்னது, அவன் பேசக்கூடிய பேச்சுகள்ல பாதி பேச்சு என்ன, புறம் பேசுவது. அப்போ புறம் பேசக்கூடியவர்கள் இதை சிந்திக்க வேண்டும். மிஹராஜை ஆதரவளிக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள், உங்களுடைய நிலைமை உங்களுடைய குடல் உறவி உங்களுடைய கைகளிலே கொடுத்து நீங்கள் நாளை நரகத்திலே நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் மனிதர்களுக்கு சரியான சத்தியத்தை மாத்திரம் சொல்ல முடியும். இப்படி ஏராளமான படிப்பினைகள் மிஹராஜ் என்ற அந்த அம்சத்தில் இருக்கிறது. எனவே அதையெல்லாம் படித்து உணர்ந்து அந்த மிஹராஜ் என்ற பயணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி பிதத்தில் இருந்து விலகியவர்களாக மிஹராஜ் பயணத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற படிப்பினைகளை பெற்று அதன் ஊடாக நல்ல மனிதர்களாக வாழ வல்ல ரஹ்மான் நம் அருள் புரிய வேண்டும் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மிஹராஜ் என்ற இந்த நாளை குறித்து நாம் ஹதீஸ்களில் தேடி பார்த்தோம் என்று சொன்னால், மிஹராஜ் என்ற பயணம் உண்மை, அந்த நடந்த வரலாறு என்பது உண்மை, அது ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்றைக்கு நடைபெற்றது என்பதற்கு எந்த ஆதாரமும் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. வரலாறுகளிலே சில ஸ்காலர்ஸ் எழுதியிருக்கிறாங்களே தவிர, ஹதீஸ்களில் இந்த டேட்டில் தான் மிஹராஜ் என்ற அந்த பயணம் நடைபெற்றது என்பது யாருமே என்ன சில டிக்ளேர் பண்ணல, இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அது தெரியாத விஷயமாக கூட இருக்கலாம் போல. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எந்த அளவுக்கு சொன்னா, ஹதீஸ்களில் சரி வரலாற்றுலையாச்சும் ஒரு டேட்டா வச்சிருக்கிறானான்னு பார்த்தா, ரபியுல் ஆஹிரில் தான் மிஹராஜ் போனாங்க, ரஜப் 27 தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹராஜ் போனாங்க, மக்காவில் இருந்து மதீனாவிற்கு செல்வதற்கு 1 வருட காலத்திற்கு முன்பு தான் மிஹராஜ் போனார்கள் என்று சொல்லி பல முரண்பாடுகளான செய்திகள் வரலாற்று ஆசிரியர்களால் வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று பிடிச்சிக்கிட்டு ரஜப் 27 பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கன்வீனியன்டான டேட்டை பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹராஜ் சென்றார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சும்மா யதார்த்தமாக ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணோம்னா பயான்லாம் மிஹராஜ் தான்.
அது ஆதரவான பயான் சொல்றோம். யூடியூப்ல ஃபுல்லா அந்த மாதிரி பயான்கள் இருக்கிறது. நிறைய பேர் நோன்பு நம்முடைய குடும்பங்களிலேயே நம்முடைய சொந்த பந்தங்களே பல பேர் இன்றைக்கு நோன்பு நோற்பதற்கு தயாராகக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. மிஹராஜ் என்ற அந்த மிஹராஜ் சரி ஓகே. அதை கூற்றிய இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த டேட்ல போனாங்கன்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது தான் மிஹராஜ் சென்றார்கள். மதீனாவிற்கு வந்தார்களே, அங்க 10 ஆண்டு காலம் வாழ்ந்தார்களே, அங்கே எங்காவது அவர்கள் மிஹராஜை அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள்? இந்த நாள் தான் மிஹராஜ் போனா வாங்க எல்லாரும் நோன்பு வைப்போம், வாங்க எல்லாரும் தொழுகும், ஸ்பெஷல் பிரேயர் கண்டக்ட் பண்ணாங்களா? இல்ல சஹாபாக்கள் தான் அதை கொண்டாடினார்களா என்று பார்த்தால் யாரும் கொண்டாடியதற்கு ஆதாரம் இல்லை. இவர்கள் என்ன சொல்றாங்க? நல்லது தானே செய்கிறோம், நாங்கள் செய்கிறது நோன்பு தானே வைக்கிறோம், தொழுகை தானே செய்கிறோம், திக்ருகளில் தானே ஈடுபடுகிறோம், நல்ல காரியங்கள் தானே செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நல்லது நல்லது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாசகம் ஒன்று நபியா சொன்ன ஹதீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் சொல்லாத காரியங்களை நீங்கள் செய்தால், நல்லது என்று செய்தால் அது அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்படும். ஃபஹுவ ரத்துன், அல்லாஹ் அதை ரத்து செய்து விடுவான். நல்லதுன்னு சொல்லி நீங்க செய்றீங்க, நல்லதுதான் அது, ஆனால் அது அல்லாஹ் சொல்லவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தரவில்லை என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்பட்டுவிடும். பிரச்சனை கிடையாது. செய்கிறோம், வந்தா ப்ராஃபிட், இல்லைனா ஃபாய்தா இல்லைன்னு பிஸ்னஸ் மாதிரி தான், இல்லைனா ஃபாய்தா இல்லைன்னு போயிட்டே இருக்கலாம், லாஸ் கிடையாது. செஞ்சு பார்க்குறோம், அட்டெம்ப்ட் போடுறோம், அல்லாஹ்வுடைய திடீர்னு மறுமையில் நன்மை கிடைச்சது கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் அது இருக்கும் என்று சொன்னால் பரவாயில்ல, நீங்க செஞ்சு தொலைங்க என்று சொல்லி அவர்கள் என்ன செய்து விடலாம், விட்டு விடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதோடு நிறுத்தினார்களா? வய்யாக்கும் மூசதாத்தில் உமூர், நீங்கள் மார்க்கத்தின் பெயராக புதிதாக உண்டாக்குவதை குறித்தும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். மார்க்கம் என்று சொல்லி இல்லாதது நல்லதுதான், இல்லாததை அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் காட்டித்தராத ஒன்று நீங்கள் செய்தால் குல்ல முகசதத்தின் பிதா, நீங்கள் உண்டாக்கிய அத்தனை புதுமையும் வழிகேடு, பிதஅத்து. குல்ல பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திலே குல்ல லலாலத்தின் பின்னர் நரகத்திலே கொண்டு போய் என்ன செய்துவிடும், அந்த வழிகேடு உங்களை தள்ளிவிடும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தாங்க. இதை யோசிக்கலையே, செஞ்சோம் கூலி இல்லைன்னா பரவாயில்ல, சேர்த்து நரகத்துக்கு அல்லாஹ் போடுவான்னு சொன்னா, நாம் செய்த புதிய காரியம் நல்ல காரியமா இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், மார்க்கத்தில் காட்டித்தராத செயல்களை செய்யும் பொழுது அல்லாஹ் நிராகரிப்பதோடு நின்று விடாமல் அதை செய்த காரணத்திற்காக, நீங்கள் செய்த ஒவ்வொரு புதுமைக்காக, அனாச்சாரத்திற்காக அல்லாஹ் உங்களை நரக படுகொலையை நோக்கி தள்ளுவான் என்று சொன்னால் ஆரிம் பெருமக்கள், அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் சிந்திக்கணுமே, நம்ம குடும்பங்கள் உள்ளவர்கள் சிந்திக்கணும், அவர்கள் எடுத்து சொல்லணும். சாதாரண நம்மளும் அப்படி நினைச்சிருப்போம், நன்மை தானே செய்யறாங்கன்னு. ஆனால் அது பின்னாடி இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது, அல்லாஹ் நரகத்தை நோக்கி அவர்களை அல்லாஹ் கொண்டு போய் விட்டு விடுவானே, அதை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல யௌமத்து குல்லபு உஜூஹும் ஃபின்னார், குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறானே, ஆலிம் பெருமக்கள் இதை சொல்லக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும். யௌமத்து கல்லபு உஜூஹும் ஃபின்னார், அந்நாளில் சில முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டி எடுக்கப்படும், கதறி கொண்டிருப்பார்கள். யகூலூன யா லைத்தனா வ அத்தானல்லாஹ வ அத்தானா ரசூல், அந்த நரகவாசிகள் புலம்புவார்கள், நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, வேற என்ன பண்ணணும்? இன்னா சாதத்தனா குப்ரானா ஃபஅலல்லுன சபிலா, யாங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கும் பெரியார்களுக்கும் இமாம்களுக்கும் கட்டுப்பட்டோம், மார்க்கத்தை சரியாகத்தான் சொல்வார்கள் என்று சொல்லி அவர்களை நம்பி அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். இன்றைக்கு எங்களை அவர்கள் மடையர்களாக்கி, முட்டாள்களாக்கி, எங்களை மூடர்களாக்கி, எங்களுடைய ஈமானோடு விளையாண்டு நாங்கள் இன்றைக்கு நரகப்படுகொலை நோக்கி வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறோமே. எனவே எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த ஆலிம்களையும் முன்னோர்களையும் பெரியார்களையும் பெற்றோர்களுக்கும் நீ 2 மடங்கு வேதனை கொடு. யாரெல்லாம் எங்களை வழி கெடுத்தார்களோ, இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் வருவாங்களோ, நமக்கு இது மார்க்கம் என்று யாரெல்லாம் காட்டி தந்தார்களோ அவர்களுக்கு எதிராக, அவர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் நாளை மறுமையிலே நரகத்தில் கடந்து புலம்புகிற புலம்பலை அல்லாஹ் எடுத்து திருமறையிலே பேசுகிறான். இதை சிந்தித்து இதிலிருந்து படிப்பினை பெற்று மிஹராஜ் என்ற பயணமே பிதத்தை ஒழிக்க வந்த பயணம், அந்த பயணத்தின் பெயராலேயே இவர்கள் பிதத்தை செய்தார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மாபாதக செயலாக இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய இயன்ற அளவிற்கு உங்களுடைய குடும்பத்தார் மத்தியிலே, உங்கள் நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு ஸ்டேட்டஸ் மூலமாக வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல கேட்பான், ஏன்னா ஆலிம்சா பார்ப்பாங்க, உங்க வீட்டில் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்கல்ல, மிஹராஜ் கூடாது நோன்பு கூடாதுன்னு வைப்பீங்க. வச்ச உடனே ஊர்ல என்ன சொல்லியிருப்பாங்க, ஆலிம்சாலாம் நோன்பு வைங்கன்னு சில பேர் சொல்லியிருப்பார்கள், தொழுகை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. என்னடா ஆலிம்சா சொல்றாரு, சாச்சி மோவன் மாமி எல்லாரும் கால் பண்ணி கேட்பாங்க, நீ பாட்டு இல்லைன்னு சொல்ற, இப்போ தான் ஊர்ல எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ அவங்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அது பிதத்து, அது வழிகேடு, நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரத்தையாவது உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் மூலமாக இதை கொண்டு செல்லக்கூடியவர்களாக இந்த பிதத்து ஓயும் வரை
இது குறித்து மனிதர்களை எச்சரிக்கக்கூடியவர்களாக, நம் சொந்த பந்தங்களை எச்சரிக்கக்கூடியவர்களாக, இந்த விதத்திலிருந்து மீண்டவர்களாக, மிகராஜ் என்ற அந்த விஷயத்திலிருந்து இவ்வளவு படிப்பினைகள் இருக்கிறது. அந்த படிப்பினைகளை எல்லாம் பெற்று நாம் நம்முடைய வாழ்க்கையை நாளை மறுமையிலே மகத்தான வெற்றியை பெறக்கூடிய வாழ்க்கையாக மாற்றி அமைக்க வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.